அனைவருக்கும் வணக்கம். நலவிலகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் 2026 வருடம் வியாழக்கிழமை. பராபவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி 10 தேதி. இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி மற்றும் ஆவணிய விட்டம். இன்று காலை 9:53 மணி வரை வளர்கிறை சதுர்ப்பசி திதி நிலவி அதன் பிறகு பௌர்ணமி திதி தொடங்குகிறது. பௌர்ணமி திதி என்பது இறை வழிபாடு, தியானம், கோயில் தரிசனம் போன்ற ஆன்மீக செயல்களுக்கு சிறப்பானதாக கருதப்படும் நாள் என்பதால் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நல்ல எண்ணங்களுடன் செயல்படுவது நன்மை தரும். நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதிகாலை 3:44 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம் நிலவுகிறது. யோகத்தில் அவிட்டம் நட்சத்திரம் முடியும் வரை சித்த யோகம் நிலவி அதன் பின்னர் மரண யோகம் தொடர்கிறது. கரணம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை உள்ளது. இன்று சிம்ம லக்னம் நிலவுகிறது. சூரிய உதயம் காலை 6:04 மணிக்கு நடைபெறுகிறது. இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையும், மதியம் 12:1, 5 மணி முதல் 1:1, 5 மணி வரையும் நல்ல நேரம் உள்ளது. எந்த நேரங்களில் முக்கியமான காரியங்களை தொடங்குவது, புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வது போன்றவற்றை செய்யலாம். கௌரி நல்ல நேரம் நாளை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. குடும்பத்துடன் இறை வழிபாடு செய்வதற்கும் முக்கியமான விஷயங்களை நல்ல முறையில் தொடங்குவதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய இராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மாலை 3 மணி வரை உள்ளது. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நிலவுகிறது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. எனவே முக்கியமான புதிய காரியங்களை இந்த நேரங்களில் தொடங்காமல் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக வியாழக்கிழமையான இன்று குரு பகவானை நினைத்து வழிபட்டு பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு காரியங்களை தொடங்கினால் மனதிற்கு நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும். இன்றைய சூலம் தெற்கு திசையில் உள்ளது. தெற்கு திசையில் பயணம் மேற்கொள்ள வேண்டியவர்கள் அல்லது தவிர்க்க முடியாத வகையில் அந்த திசையில் முக்கியமான காரியத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தைலம் பரிகாரத்தை செய்து செல்லலாம். இறை நம்பிக்கையுடன் பரிகாரம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு பயணத்தை மேற்கொள்வது நல்லது. தேவையற்ற பதற்றத்தையும் அவசரத்தையும் தவிர்த்து நிதானமாக செயல்படுவது இன்றைய நாளில் சிறப்பான பலனை தரும். இன்றைய திதியில் காலை 9:53 மணிக்கு பிறகு பௌர்ணமி தொடங்குவதால் மாலை நேரத்தில் கோயில் வழிபாடு, விளக்கேற்றுதல், தியானம், இறைவனின் நாமத்தை நினைத்தல் போன்றவற்றில் ஈடுபடலாம். குடும்பத்துடன் சேர்ந்து வழிபடுவதும் மன அமைதியை அதிகரிக்கும். வீட்டில் விளக்கேற்றி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வது சிறப்பானதாகும். பௌர்ணமி நாளில் ஆன்மீக சிறப்பை உணர்ந்து தேவையற்ற கோபம், மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் நாளை நடத்துவது நல்லது. இன்றைய முக்கியமான சந்திராஷ்டம எச்சரிக்கையாக கடகராசியில் அமைந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு பேசுவது, தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவது, பண விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அடுத்து 12 ராசிகளுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். மேச ராசி என்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் இருந்த தயக்கங்கள் விலகி எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக முடிவு எடுக்க முடியாமல் இருந்த சில விஷயங்களில் இன்று தெளிவான முடிவை எடுத்து செயல்பட தொடங்குவீர்கள். எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் பதற்றப்படாமல் உங்களுடைய அனுபவத்தையும் தன்னம்பிக்கையையும் பயன்படுத்தி அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் தைரியம் வெளிப்படும். அதே நேரத்தில் அவசரத்தையும் பிடிவாதத்தையும் தவிர்த்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சில நாட்களாக நிலவி வந்த சிறிய பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகளை நேரடியாக பேசி தீர்த்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் ஆதரவு அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்கலாம்.
வீட்டில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தனியாக முடிவு செய்வதை விட அனைவருடைய கருத்தையும் கேட்டறிந்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய துணிச்சலான அணுகுமுறை குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு என்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை கடினமாக தோன்றிய பாடங்களை கூட முயற்சி செய்து புரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்படும். போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள் அல்லது முக்கியமான தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்கள் பயத்தை விட்டுவிட்டு தங்களுடைய திறமையை நம்பி செயல்பட வேண்டும். மற்ற மாணவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு தளராமல் உங்களுடைய இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்து படித்தால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். ஆசிரியர்கள் அல்லது பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்வது கல்வியில் சிறப்பான பலனை தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய பொறுப்புகளை ஏற்கும் துணிச்சல் உங்களுக்கு பிறக்கும். தொழிலில் நீண்ட நாட்களாக யோசித்து வந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையுடன் பேசுவதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வர்த்தக வாய்ப்புகள் உருவாகலாம். கூட்டாளிகளுடன் ஆலோசித்து செயல்பட்டால் எதிர்கால வளர்ச்சிக்கான நல்ல பாதை திறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொடுக்கும் கூடுதல் பொறுப்புகளை அஞ்சாமல் ஏற்றுக்கொண்டால் உங்கள் திறமை வெளிப்படும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை சரியாக பிரித்து செய்து முடித்தால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும். பொருளாதார விஷயங்களில் இன்று துணிச்சலுடன் செயல்படுவது நல்லதுதான் என்றாலும் அவசர முதலீடுகள் மற்றும் தேவையற்ற செலவுகளில் மட்டும் எச்சரிக்கை அவசியம். பிறர் கூறும் ஆலோசனையை மட்டும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாமல் முழுமையாக ஆராய்ந்து முடிவுவிடுங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணவரவு அல்லது நிலுவைத் தொகை தொடர்பான தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருந்தாலும் எதிர்கால சேமிப்பையும் கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 47, அதிர்ஷ்ட நிறமாக குங்கும சிவப்பு, அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு அமைகிறது. செவ்வாயின் யோக பார்வையால் மனதைரியமும் செயல்திறனும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி உங்களால் முடிந்த அளவு வழிபாடு செய்து மனதில் இருக்கும் பயம் மற்றும் தயக்கங்கள் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக முக்கியமான காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு இறைவனை நினைத்து செயல்பட்டால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்று மேஷராசினருக்கு துணிச்சல், தன்னம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்து முன்னேற்றத்தை உருவாக்கும் நாளாகும். சரியான முடிவை தைரியமாக எடுத்து செயல்பட்டால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெற்றியின் கதவு திறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று அமையும். அடுத்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், தயக்கங்கள் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் படிப்படியாக விலகி எந்த விஷயத்திலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. ஒரே விஷயத்தை பற்றி பலமுறை யோசித்து முடிவு எடுக்க முடியாமல் இருந்தவர்கள் இன்று அதற்கான சரியான வழியை கண்டுபிடிப்பீர்கள். முக்கியமான காரியங்களில் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி முடிவு எடுப்பது நல்லது. அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்பட்டால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை எளிதாக அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த சிறிய மாக்கசப்புகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாள். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற புரிதல் குறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை அதிகரிக்கும். வீட்டில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் மனைவருடைய கருத்தையும் கேட்டறிந்து செயல்படுவது நல்லது. உங்கள் பேச்சில் தெளிவும் நிதானமும் இருப்பதால் குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு குடும்ப விஷயத்திலும் சாதகமான முடிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமையும். படிக்கும் பாடங்களில் இதுவரை புரியாமல் இருந்த பகுதிகள் எளிதாக புரிய தொடங்கும். ஆசிரியர்களிடம் கேட்க வேண்டிய சந்தேகங்களை தயக்கமின்றி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் குறைந்த நேரத்தில் அதிகமான பாடங்களை புரிந்து கொள்ள முடியும். மனதில் தேவையற்ற எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் படித்தில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு படிப்பு முறையை மாற்றிக்கொண்டால் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம்.
தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் குறித்து நல்ல தெளிவு கிடைக்கும். தொழிலில் புதிய திட்டங்களை வகுப்பவர்கள் அதன் சாதக பாதகங்களை நன்றாக ஆராய்ந்து செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது தெளிவான அணுகுமுறையை பின்பற்றுவதால் நம்பிக்கை அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒரே நோக்கத்துடன் செயல்படும் சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை ஒவ்வொன்றாக முடித்து மனநிறைவு அடைவீர்கள். மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலாம். அலுவலகத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணம் தொடர்பான முடிவுகளில் தெளிவான அணுகுமுறை கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்கான சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் தொடர்பாக சாதகமான தகவல் கிடைக்கலாம். புதிய முதலீடு அல்லது பெரிய பொருள் வாங்குவது போன்ற விஷயங்களில் அவசரப்படாமல் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 63, அதிர்ஷ்ட நிறமாக பிரகாச வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக தென்கிழக்கு அமைகிறது. சுக்கிரனின் அனுகூல சஞ்சாரத்தால் மனதில் தெளிவும் காரியங்களில் சுமூகமான முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய பௌர்ணமி நன்னாளில் நடராஜர் பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபட முடிந்தால் மிகவும் நன்று. முடியாதவர்கள் வீட்டிலேயே இறைவனை நினைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்யலாம். மனதில் இருக்கும் குழப்பங்கள் விலகி நல்ல முடிவுகளை எடுக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இன்று ரிஷபராசியினருக்கு தெளிவான சிந்தனை, சரியான முடிவு, குடும்ப அமைதி, கல்வி முன்னேற்றம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்து நன்மையை தரும் நாடாக அமையும். இதுவரை குழப்பமாக தெரிந்த விஷயங்களுக்கு கூட இன்று ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் என்பதால் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேறுங்கள். இனி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறும் நாடாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மனதில் இருந்த சோர்வு மற்றும் தேவையற்ற கவலைகள் குறைந்து உற்சாகமான சிந்தனைகள் அதிகரிக்கும். நீங்கள் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்தும் நல்ல ஆதரவும் அன்பான அணுகுமுறையும் கிடைக்கும். முக்கியமான காரியங்களில் எதிர்பார்த்ததை விட சாதகமான சூழ்நிலை உருவாகுவதால் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மனநிறைவு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் மனம் விட்டு பேசுவதற்கும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வு தொடர்பான பேச்சுகள் நடைபெறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு குடும்ப தேவையும் நிறைவேறி மனதிற்கு இன்பத்தை தரும். உறவினர்களின் வருகை அல்லது அவர்களை விருந்து வரும் நல்ல செய்தி வீட்டில் சந்தோஷத்தை அதிகரிக்கலாம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை செய்த உழைப்பிற்கான பலனை அனுபவிக்கும் சூழ்நிலை உருவாகும். தேர்வு முடிவுகள், மதிப்பெண்கள் அல்லது போட்டிகளில் எதிர்பார்த்ததை விட நல்ல செய்தி கிடைத்து மனதில் மகிழ்ச்சி ஏற்படலாம். கடினமாக இருந்த பாடங்களை நண்பர்கள் அல்லது ஆசிரியர்களின் உதவியுடன் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் எண்ணமும் உருவாகும். பெற்றோர்களின் பாராட்டும் ஆசிரியர்களின் ஆதரவும் மாணவர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சாதகமான சூழல் நிலவும். தொழில் செய்து வருபவர்கள் எதிர்பார்த்த வாடிக்கையாளர்களை சந்தித்து நல்ல வர்த்தக வாய்ப்புகளை பெறலாம். நீண்ட நாட்களாக பேசி வந்த ஒரு ஒப்பந்தம் சாதகமாக முடிவடைய வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்த பணவரவு அல்லது லாபம் கிடைத்து மனதிற்கு இன்பம் ஏற்படும். கூட்டாளிகளுடன் இணக்கமான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் வேலைகளை சிரமமின்றி முடிப்பீர்கள். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு அல்லது நம்பிக்கை கிடைக்கலாம். அலுவலகத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகளும் பேசி தீர்க்கப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிலை காணப்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேர்வதுடன் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் ஏற்படலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருளை வாங்கி மகிழும் சூழல் அமையும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியில் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்காமல் எதிர்கால சேமிப்பையும் கருத்தில் கொள்வது நல்லது. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வழியாகவும் சில நன்மைகள் கிடைக்கலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 28, அதிர்ஷ்ட நிறமாக மரகத பச்சை, அதிர்ஷ்ட திசையாக வடக்கு அமைகிறது. புதனின் சுப அருளால்
புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் நல்ல பலன்களையும் மன இன்பத்தையும் கொண்டு வரும். பௌர்ணமி நன்னாளில் வீட்டில் மாலை நேரத்தில் தீபமேற்றி சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். சிவபெருமானிடம் மன அமைதியையும் குடும்ப மகிழ்ச்சியையும் வேண்டிக் கொள்ளுங்கள். என்றால் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து வழிபடலாம். இறை வழிபாட்டுடன் பிறரிடம் அன்பாகவும் இனிமையாகவும் பழகுவது இன்று உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். மொத்தத்தில் இன்று மிதுன ராசினருக்கு மன இன்பம், குடும்ப மகிழ்ச்சி, கல்வியில் கல்வ செய்தி, தொழிலில் லாபம், உத்தியோகத்தில் இணக்கமான சூழல் என பல வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இனிய நாளாக அமையும். மனதில் மகிழ்ச்சியுடன் செயல்பட்டால் இன்று கிடைக்கும் நன்மைகள் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு நிறைவையும் நம்பிக்கையையும் அளிக்கும். அடுத்த ராசி கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் சிறிய தடைகள் இருந்தாலும் நிதானமாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல வழிகளிலும் விருத்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக ஆராய்ந்து செயல்படுவது மிகவும் நல்லது. மனதில் தேவையற்ற பயம் அல்லது குழப்பத்தை வளர்த்து கொள்ளாமல் ஏற்கனவே செய்து வரும் காரியங்களில் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற முடியும் என்று சிறிய நிதானமே பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும் என்பதால் பொறுமையுடன் செயல்படுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்வதே குடும்ப அமைதியை பாதுகாக்கும். கணவன் மனைவிக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக கோபப்படாமல் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். குடும்பத்தில் பணம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டால் அனைவருடைய கருத்தையும் கேட்ட பிறகே முடிவு எடுப்பது நல்லது. இதனால் உறவுகளில் நெருக்கமும் குடும்பத்தில் சுமூகமான சூழலும் உருவாகும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் இன்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமத்தின் காரணமாக மனதில் தேவையற்ற சிந்தனைகள் தோன்றி படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம். எனவே கைபேசி மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. ஏற்கனவே படித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை திருப்பி பார்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்கும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பதற்றப்படாமல் திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட்டால் படிப்பில் ஏற்பட்ட சிறிய தடைகளையும் எளிதாக கடக்க முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது பொறுமையுடன் நடந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கூட்டாளிகளுடன் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் ஆவணங்களை நன்றாக பார்த்த பிறகே ஒப்புதல் அளிக்கவும். உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு பணியையும் திட்டமிட்டு முடித்தால் சிரமம் குறையும். மேலதிகாரிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்ல பலனை தரும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இன்று தனவிருத்திக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் அவசியம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிய முதலீடு, கடன் கொடுத்தல் அல்லது பெரிய தொகையை செலவு செய்தல் போன்ற விஷயங்களில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். ஏற்கனவே நிலுவையில் உள்ள பண விஷயங்களை சரி செய்வதில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 18, அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக வடமேற்கு அமைகிறது. 8ஆம் இடத்து சந்திரனால் விழிப்புணர்வு அவசியமாக இருந்தாலும் விதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த விருத்தியை பெற முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நடராஜ பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். நடராஜ பெருமானுக்கு தைலம் சாற்றி வழிபட முடிந்தால் மிகவும் நல்லது. முயன்றவர்கள் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி மன அமைதிக்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். மொத்தத்தில் இன்று கடகராசினருக்கு சந்திராஷ்டமம் காரணமாக அவசரமும் கவனக்குறைவும் தவிர்க்க வேண்டிய நாளாக இருந்தாலும் நிதானம், பொறுமை, இறை நம்பிக்கை ஆகியவற்றுடன் செயல்பட்டால் சனவிருத்தி, குடும்ப விருத்தி, தொழில் முன்னேற்றம் மற்றும் சுப காரியங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். என்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் சற்று யோசித்து செயல்படுங்கள். அப்போது தடைகளை தாண்டி இறுதியான பலன்களை பெற முடியும். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம்.
சிம்மராசி என்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் இருந்த தேவையற்ற பதற்றங்களும் குழப்பங்களும் படிப்படியாக குறைந்து மனதிற்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக ஒரே விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று அதிலிருந்து சற்று விடுபட்டு தெளிவான மனநிலையை பெறுவீர்கள். அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு மனதை முழப்பிக் கொள்ளாமல் உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் நம்பி செயல்படுவது நல்லது. இன்று அமைதியாக எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த சிறிய மனக்கசப்புகள் நிலையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பான பேச்சும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் ஏற்படும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த குடும்ப விஷயங்களை அமைதியாக எடுத்துச் சொல்லி நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் மனக்கவலையில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் மன நிறைவை தரும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று நல்ல அமைதியான மனநிலை கிடைக்கும். இதுவரை புரியாமல் இருந்த சில பாடங்களை மீண்டும் படிக்கும் போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேவையற்ற பதற்றத்தை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர்கள் கூறும் ஆலோசனைகளை கவனமாக கேட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும். படிக்கும் நேரத்தில் கைபேசி மற்றும் தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்த்தால் நினைவாற்றலும் ஒருமுகப்படுத்தும் திறனும் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவும் கிடைப்பதால் கல்வியில் மனநிறைவுடன் முன்னேறக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த பணிச்சுமை சற்று குறைந்து நிம்மதியான சூழல் ஏற்படும். தொழில் செய்பவர்கள் அவசரமாக புதிய முடிவுகளை எடுக்காமல் ஏற்கனவே நடைபெற்று வரும் பணிகளை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்தலாம். வாடிக்கையாளர்களுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசினால் நல்ல உறவு உருவாகும். தொழிலில் சில நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் ஒன்றன்பில் ஒன்றாக முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் வகையில் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து இணக்கமான சூழல் உருவாகும். வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு தொடர்பான சிந்தனை இருந்தால் அவசரப்படாமல் சாதக பாதகங்களை ஆய்ந்து செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சீரான நிலை காணப்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து திட்டமிட்டு பணத்தை பயன்படுத்தினால் சேமிப்பை அதிகரிக்க முடியும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்தாலும் அது மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பொருள் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதன் தேவையை நன்றாக ஆராய்ந்து வாங்குவது நல்லது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 85, அதிர்ஷ்ட நிறம் தங்க ஆரஞ்சு, அதிர்ஷ்ட திசை கிழக்கு ஆகும். சூரிய பகவானின் அருள் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும். அமைதியான மனநிலையுடன் செயல்பட்டால் பணம் மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இன்று சிம்மராசினர் ஸ்ரீமுருக பெருமானை மனதார நினைத்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். இயன்றவர்கள் முருகப்பெருமானுக்கு மலர் சாற்றி மன அமைதியும் குடும்ப நலமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். கோபம் மற்றும் அவசரத்தை தவிர்த்து இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது இன்றைய நாளின் பலனை மேலும் சிறப்பாக்கும். மொத்தத்தில் இன்று சிம்ம ராசியினருக்கு மன அமைதி, குடும்ப நிம்மதி, கல்வியில் தெளிவு, தொழிலில் சுமூகமான நிலை, உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைதல் என பல வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்று கிடைக்கும் நிம்மதி தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்திற்கான பாதையை அமைக்கும். அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பல காரியங்கள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு மனதிற்கு ஒரு விதமான முழுமையான திருப்தியையும் நிறைவையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக ஒரு வேலை முடியாமல் இழுபறியாக இருந்திருந்தாலும் இன்று அதற்கான தீர்வு கிடைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் திட்டமிட்டு செய்த செயல்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து முடிப்பதால்
மனதில் இருந்த அழுத்தம் குறையும். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறி வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருந்த குடும்ப விஷயம் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பாக நீங்கள் எடுத்திருந்த முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வீட்டில் தேவையான பொருட்களை வாங்குவது, பழைய பிரச்சனைகளை தீர்ப்பது, உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளை சரி செய்வது போன்ற விஷயங்களிலும் நிறைவு ஏற்படும். குடும்பத்தினருடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவதால் மனதிற்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த பாடங்களை மீண்டும் படித்து தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். படிக்க வேண்டிய பாடங்களை திட்டமிட்டு முடிப்பதால் மனதில் திருப்தி ஏற்படும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி கவனமாக செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெறும் வாய்ப்புள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் இதுவரை செய்த பயிற்சியின் பலனை உணரக்கூடிய நிலை ஏற்படும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் பாராட்டும் கிடைக்கலாம். கல்வியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருந்த முயற்சிகளை மீண்டும் தொடங்கி முழுமையாக முடிப்பதற்கும் இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை கன்னி ராசியினருக்கு இன்று நிறைவு தரக்கூடிய பலன்கள் அதிகம் காணப்படும். தொழிலில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆர்டர் அல்லது பணப்பரிவர்த்தனை முடிவுக்கு வரலாம். வாடிக்கையாளர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைத்து வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வைத்திருந்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த கோப்புகள், பணிகள் மற்றும் பொறுப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய பொறுப்பு கிடைத்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். பொருளாதார ரீதியாகவும் இன்று திருப்தியான நிலை காணப்படும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரலாம். குடும்ப தேவைகளுக்காக செய்த செலவுகள் இருந்தாலும் அவை பயனுள்ள செலவுகளாக இருக்கும். சேமிப்பை அதிகரிப்பது தொடர்பாக நல்ல திட்டங்களை உருவாக்குவீர்கள். சொத்து, வாகனம் அல்லது முக்கியமான பொருட்கள் வாங்குவது தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 34, அதிர்ஷ்ட நிறம் புல் பச்சை, அதிர்ஷ்ட திசை வடக்கு ஆகும். புதன் பகவானின் அனுகூல பார்வையால் அறிவு, திட்டமிடும் திறன் மற்றும் செயல்திறன் அதிகரித்து நீங்கள் தொடங்கிய காரியங்களை முழுமையாக முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும். இன்று கன்னி ராசியினர் ஆவணிய விட்டம் நன்னாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். சிவபெருமானுக்கு தீபமேற்றி மனதில் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இயன்றவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் மன நிறைவை தரும். மொத்தத்தில் இன்று கன்னி ராசியினருக்கு நிலுவையில் இருந்த காரியங்கள் முடிவடைவது, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுவது, கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் இலக்குகள் நிறைவேறுவது, உத்தியோகத்தில் பணிகள் முடிவுக்கு வருவது என பல வகையிலும் பரிபூரண நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முடிவு இன்று சாதகமாக அமைந்து மனதுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் வாய்ப்பு அதிகம் இந்த ராசிக்கு இருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் தேவையில்லாத அச்சங்களும் சிறு சிறு தயக்கங்களும் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்கும். நடக்காத விஷயங்களை பற்றியே முன்கூட்டியே சிந்தித்து மனதை பதற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இது சரியாக நடக்குமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்று அதிகமாக யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. உண்மையில் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை நீங்கள் நினைப்பதை விட சாதகமாகவே இருக்கும். எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுத்த முடிவுகளில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தாமல் முன்னேறினால் அச்சம் விலகி மனதில் தெளிவு பிறக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை கூட பெரிதாக நினைத்து கவலைப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை, பண தேவைகள் அல்லது எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஒருவிதமான பயம் தோன்றலாம். ஆனால் குடும்பத்தினருடன் வெளிப்படையாக பேசி விஷயங்களை புரிந்து கொண்டால் பல அச்சங்கள் தேவையற்றவை என்பது தெரியவரும். கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை மனதில் வைத்துக் கொண்டு வருத்தப்படாமல் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து அதிகமாக கவலைப்படுவதற்கு பதிலாக அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை கிடைத்தால் மனதில் இருந்த தயக்கங்கள் குறைந்து ஒரு நிம்மதியான உணர்வு ஏற்படும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு தேர்வு, போட்டித் தேர்வு அல்லது முக்கியமான முடிவுகள் குறித்த அச்சம் இருக்கலாம். குறிப்பாக நன்றாக தயாராகி இருந்தாலும் தேர்வு வரைக்கு செல்லும் நேரத்தில் பதற்றம் ஏற்படக்கூடும். அந்த பதற்றத்தை தவிர்த்து இதுவரை படித்தவற்றை நம்பிக்கையுடன் நினைவுபடுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். படிக்க வேண்டிய பாடங்களை பார்த்து பயப்படாமல் ஒவ்வொன்றாக பிரித்து படித்தால் எளிதாக முடிக்க முடியும். ஆசிரியர்கள் அல்லது நண்பர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய பொறுப்பு அல்லது புதிய முயற்சி தொடர்பாக ஆரம்பத்தில் சிறிது அச்சம் ஏற்படலாம். இந்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியுமா என்ற எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணத்தால் வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம். தொழில் செய்பவர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், முதலீடு அல்லது வியாபார விரிவாக்கம் குறித்து முடிவெடுக்கும் போது நிதானமாக ஆலோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாமல் பயந்து நல்ல வாய்ப்புகளை விட்டுவிட வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தயக்கப்படாமல் உங்கள் கருத்தை மரியாதையுடன் எடுத்துச் செல்லுங்கள். பணிகளை சரியாக செய்தால் உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று தைரியமாக எடுத்துச் செல்லும் ஒரு சிறிய முயற்சியே எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடும். பண விஷயத்திலும் வீண் அச்சத்தை தவிர்ப்பது அவசியம். வரவு செலவு தொடர்பாக சிறிது கவலை இருந்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தீர்க்க வேண்டும் என்று பதற்றப்படாமல் ஒவ்வொரு தேவையையும் திட்டமிட்டு கையாளுங்கள். அவசரமாக கடன் வாங்குவது அல்லது பிறர் சொல்வதை கேட்டு கணத்தை முதலீடு செய்வது போன்றவற்றில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் அவற்றை முழுமையாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 91, அதிர்ஷ்ட நிறம் ரோஜா இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட திசை மேற்கு ஆகும். சுக்கிரனின் சுப பார்வையால் மனதில் இருந்த அச்சங்கள் படிப்படியாக குறைந்து தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் நடராஜர் அபிஷேக நன்னாளை முன்னிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து தைலமிட்டு வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். என்றவர்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நடராஜ பெருமானையும் வழிபட்டு தீபமேற்றி பிரார்த்தனை செய்யலாம். மனதில் இருக்கும் பயத்தை இறைவனிடம் ஒப்படைத்து எது நடந்தாலும் நிதானமாக சமாளிக்கும் சக்தியை தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இன்று துலாம் ராசியினருக்கு அச்சம் வந்து செல்லக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த அச்சத்திற்கு அடிமையாகாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். வீண் கற்பனைகளை விட்டுவிட்டு தெளிவான சிந்தனையுடன் முன்னேறுங்கள். இறை நம்பிக்கையும் துணிவும் உங்களுக்கு நல்ல வழியை திறக்கும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான கலன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகும். உங்களுடைய திறமைக்கும் வேகமான செயல்பாட்டிற்கும் குறைவிருக்காது என்றாலும் அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள் அல்லது யோசிக்காமல் பேசப்படும் வார்த்தைகள் சிறிய சங்கடங்களை உருவாக்க வாய்ப்புள்ளது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்யாமல் ஒரு முறை நன்றாக சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடலாம். குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களிலும் முக்கியமான ஆவணங்களிலும் பிறரிடம் கொடுக்கும் வாக்குறுதிகளிலும் இன்று அதிக கவனம் தேவைப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சுக்கு இன்று முக்கியத்துவம் இருக்கும். அதே நேரத்தில் சற்று கடுமையான வார்த்தைகள் கூட குடும்பத்தினரின் மனதை பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவே கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. ஏற்கனவே குடும்பத்தில் ஏதேனும் சிறிய கருத்து வேறுபாடு இருந்தால் அதை கெடுதப்படுத்தாமல் அமைதியாக பேசி முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுமையான அணுகுமுறை குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். வீட்டில் உள்ள முக்கியமான பொருட்கள், பணம் மற்றும் ஆவணங்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் இன்று நல்லது. கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று திறன் இருந்தாலும் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். படித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பது நல்ல பலனை தரும். குறிப்பாக தேர்வு எழுதும் போது கேள்வியை முழுமையாக படித்துவிட்டு பதில் எழுதுங்கள். அவசரமாக எழுதுவதால் தெரிந்த பதில்களில் கூட சிறிய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்டு சந்தேகங்களை உடனுக்குடன் தெளிவுபடுத்திக் கொண்டால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம்.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை சரியாக திரித்து கொண்டு படிப்பது வெற்றிக்கு உதவும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று பண பரிவர்த்தனைகள், கணக்கு வழக்குகள், ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கியமான ஆவணங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது அவசரமாக எந்த உறுதியையும் அளிக்காமல் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகள் அல்லது பெரிய தொகை சம்பந்தப்பட்ட முடிவுகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொடுக்கும் பொறுப்புகளை அலட்சியப்படுத்தாமல் நேர்த்தியாக முடித்து கொடுக்க வேண்டும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பெயரை பெற முடியும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படலாம். குறிப்பாக அவசரமாக வாங்க வேண்டிய பொருட்கள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரலாம். பணத்தை ஒருவரிடம் கொடுப்பதற்கு முன்பும் கடன் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கு முன்பும் நன்றாக யோசிக்க வேண்டும். இன்று உங்கள் கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய சிறிய பண இழப்புகளை தவிர்ப்பதே முக்கியம். பயணங்களில் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டுபவர்கள் வேகத்தை தவிர்த்து சாலை விதிகளை முறையாக கடைபிடிப்பது நல்லது. இன்றைய அதிர்ஷ்ட விவரங்களை பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண் 56 உங்களுக்கு சாதகமான எண்ணாக அமைகிறது. அடர் சிறப்பு நிறத்தை பயன்படுத்துவது உறுதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க உதவும். தெற்கு திசை இன்று உங்களுக்கு சாதகமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலை பொறுத்தவரை செவ்வாய் பகவானின் யோக பலத்தால் உங்களிடம் இருக்கும் துணிச்சலும் செயல்திறனும் அதிகரிக்கும். ஆனால் அந்த வேகத்தை நிதானத்துடன் இணைத்து செயல்படுத்தினால்தான் முழுமையான பலனை தர முடியும். அவசரத்தை விட்டுவிட்டு விவேகத்துடன் செயல்பட்டால் என்று எதிர்பாராத தடைகளையும் எளிதாக கடந்து செல்ல முடியும். இன்றைய நாளுக்கான கரிகாரமாக ஆவணிய விட்டம். அந்நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து தீபமேற்றி வழிபடுங்கள். சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவில் அர்ச்சனை செய்து மனதில் உள்ள குழப்பங்களையும் கவலைகளையும் இறைவனிடம் ஒப்படைத்து வழிபடுவது நல்லது. குறிப்பாக காலை அல்லது மாலை நேரத்தில் அமைதியாக இறைவனை வழிபட்டு சிறிது நேரம் தியானம் செய்வது மனதை தெளிவாக்கும். இவ்வாறு இறை நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் நிதானமாக செயல்பட்டால் இன்று ஏற்படக்கூடிய சிறு தடைகள் விலகி காரியங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். செவ்வாய் பகவானின் அருளும் சிவபெருமானின் அனுகிரகமும் உங்களுக்கு துணையாக இருந்து கவனத்துடன் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல பலனை தரட்டும். இனி அடுத்த ராசினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்கள் மனதில் அதிகரிக்கும் நாளாக அமையும். இதுவரை சற்று தயக்கத்துடன் அணுகிய சில விஷயங்களை கூட இன்று தைரியமாக முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆர்வமும் உந்துதலும் பிறக்கும். உங்கள் சிந்தனைகளில் புதுமை அதிகரிப்பதால் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களையும் கேட்டு அதில் உங்களுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள். தேவையில்லாமல் ஒரே விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்லும் மனநிலை உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கோவில் வழிபாடு, உறவினர் சந்திப்பு அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவினர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கும் சூழல் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக புதிய திட்டங்களை பற்றி ஆலோசிப்பீர்கள். வீட்டில் சுபமான பேச்சுகளும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையான எண்ணங்களும் அதிகமாக காணப்படும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். வழக்கமாக படிக்க விருப்பமில்லாத பாடங்களை கூட ஆர்வத்துடன் படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்ததால் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். படிப்பதற்கான நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு பயன்படுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக அறிவு சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணம் வலுப்பெறும். தொழில் செய்து வருபவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய வாடிக்கையாளர்களை அணுகுவது அல்லது புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்ற
விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவசரமாக முடிவெடுக்காமல் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை தர முடியும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை சுமையாக நினைக்காமல் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதற்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கும் சூழல் அமையும். பண விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் கண்முன் தோன்றினாலும் ஆர்வத்தின் காரணமாக தேவையற்ற செலவுகளை செய்யாமல் நிதானமாக இருப்பது நல்லது. புதிய பொருட்கள் வாங்க வேண்டும், புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். ஆனால் அவற்றின் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்வது அவசியம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூறும் ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதா என்பதை பார்த்து செயல்படுங்கள். உடல்நிலையை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் அதிகமான வேலைகளில் ஆர்வம் காட்டி ஓய்வை மறந்துவிடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். மனதிற்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவது புத்துணர்ச்சியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 72. அதிர்ஷ்ட நிறமாக தங்க மஞ்சள் உங்களுக்கு சாதகமான அதிர்வுகளை தரும். அதிர்ஷ்ட திசையாக வடகிழக்கு அமைகிறது. நவகிரக சூழலை பொறுத்தவரை குரு பகவானின் சுபாருள் உங்கள் சிந்தனைகளில் தெளிவையும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும். குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இன்று நல்ல மனநிலை ஏற்படும். பௌர்ணமி வேளையில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபட்டு தீபமேற்றி பிரார்த்தனை செய்வது உங்கள் மனதில் இருக்கும் நல்ல ஆர்வங்களை சரியான பாதையில் செலுத்த உதவும். என்று தோன்றும் நல்ல எண்ணங்களை எறும் எண்ணங்களாக விட்டுவிடாமல் அவற்றில் பயனுள்ளவற்றை தேர்ந்தெடுத்து நிதானமாக செயல்படுத்தினால் தனுசு ராசியினருக்கு இந்த நாள் நல்ல முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரும். அடுத்து பார்க்க போவது மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் திட்டமிடுதலுடனும் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. சுப காரியங்கள், குடும்ப தேவைகள், வீட்டு பொருட்கள் வாங்குதல், உறவினர்களுக்கான செலவுகள் என்று பல்வேறு வழிகளில் பணம் வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம். கையில் பணம் இருப்பதை பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் உண்மையில் எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செலவு செய்வது நல்லது. இன்று செய்யும் சில செலவுகள் உடனடியாக பலன் தராமல் இருந்தாலும் குடும்ப நலன் மற்றும் எதிர்கால வசதிக்காக செய்யப்படும் பயனுள்ள செலவுகளாக அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி, உறவினர் சந்திப்பு, குழந்தைகளின் தேவைகள் அல்லது வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் காரணமாக செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மரபு செலவுகளை பற்றி ஆலோசனை செய்து முடிவு செய்தால் தேவையற்ற பண விரயத்தை தவிர்க்க முடியும். குடும்ப உறுப்பினர் ஒருவரின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செய்யும் செலவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரலாம். வீட்டில் புதிய பொருட்கள் வாங்குவது அல்லது பழைய பொருட்களை மாற்றுவது போன்ற முயற்சிகளும் இன்று நடைபெறலாம். செலவு அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக செய்யப்படும் செலவுகள் என்பதால் மனதில் பெரிய வருத்தம் இருக்காது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். புதிய புத்தகங்கள், நோட்டுகள், எழுது பொருட்கள், கல்வி உபகரணங்கள் அல்லது பயிற்சி வகுப்புகளுக்காக பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மாணவர்களின் கல்வி தேவைகளை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தேவையான உதவிகளை செய்வார்கள். குறிப்பாக எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய கல்வி அல்லது திறன் வளர்ப்பு தொடர்பான செலவுகளை தயக்கமின்றி செய்யலாம். ஆனால் நண்பர்களை பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, ஆன்லைனில் தேவையற்ற செலவுகளை செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இன்று கல்விக்காக செலவிடப்படும் பணம் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடிய முதலீடாக மாறும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சிக்காக சில முக்கியமான செலவுகள் ஏற்படலாம். புதிய பொருட்களை வாங்குவது, தொழிலுக்கு தேவையான கருவிகளை பெறுவது, அலுவலகத்தை மேம்படுத்துவது அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் பணம் செலவாகலாம். புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நன்றாக கணக்கிட்டு முடிவு செய்ய வேண்டும். கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் பண விஷயங்களில் தெளிவான கணக்கு வைத்திருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணம், அலுவலக தேவைகள் அல்லது குடும்ப காரணங்களால் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம்.
சம்பளம் அல்லது வருமானம் கிடைத்தவுடன் அனைத்தையும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிப்பாக வைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் உதவும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இன்று வரவு இருந்தாலும் அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதால் பணத்தை கையாளும் விதத்தில் நிதானம் மிகவும் முக்கியம். எதிர்பாராத சிறிய செலவுகள் கூட சேர்ந்து பெரிய தொகையாக மாறக்கூடும். எனவே இன்று தேவையற்ற கடன் வாங்குதல், அவசர முதலீடு செய்தல் அல்லது பிறரின் வற்புறுத்தலால் பணம் கொடுத்தல் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிற்கான தேவைகள், குழந்தைகளின் கல்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் சுபகாரியங்கள் போன்ற நல்ல காரணங்களுக்காக செய்யப்படும் செலவுகள் நன்மையை தரும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 19, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், குறிப்பாக ஸ்லேட் கிரே, அதிர்ஷ்ட திசை தெற்கு ஆகும். சனீஸ்வரரின் பார்வையால் பண விஷயங்களில் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை பணத்தை பற்றி அதிகமான சிந்தனையால் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் இவ்வளவு செலவு ஆகிவிட்டதே என்று கவலைப்படலாம். ஆனால் அவசியமான இடத்தில் செலவு செய்வது தவறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை பற்றியும் சிந்திக்கலாம். எதிர்காலத்தில் பணத்தை சேமிப்பதற்கான புதிய திட்டத்தை உருவாக்குவது நல்லது. மாதாந்திர செலவுகளை பட்டியலிட்டு எந்த செலவை குறைக்கலாம் என்பதை ஆராய்ந்தால் பொருளாதார நிலை மேலும் சீராகும். குறிப்பாக சிறு சிறு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினாலே கணிசமான தொகையை சேமிக்க முடியும். இன்றைய நாளுக்கான கரிகாரனாக சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும். இயன்றவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி மலர் சாற்றி வழிபட்டு குடும்பத்தின் பொருளாதார நிலை சீராகவும் தேவையற்ற செலவுகள் குறையவும் பிரார்த்தனை செய்யலாம். முருகப்பெருமானை நினைத்து மன அமைதியுடன் செயல்பட்டால் பண விஷயங்களில் தேவையற்ற பதட்டம் குறையும். மொத்தத்தில் இன்று மகர ராசியினருக்கு செலவுகள் அதிகமாக தோன்றினாலும் அவற்றில் பல குடும்ப நலம், கல்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் சுப காரியங்களுக்கான பயனுள்ள செலவுகளாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு செய்து தேவையற்ற விரயங்களை தவிர்த்து சேமிப்பையும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் பொருளாதார ரீதியாக நல்ல பாடத்தையும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் தரும் என வருவது. கும்பராசி என்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் தேவையில்லாத கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் சிறிது அதிகமாக தோன்றக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்குமோ நடக்காதோ என்று முன்கூட்டியே எண்ணிக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உண்மையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அமைதியாக அணுகினால் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். என்று அவசரமாக முடிவெடுப்பதை விட நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போது இறை நம்பிக்கையுடன் அவற்றை விலக்கி வைத்து உங்களால் செய்யக்கூடிய காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் இருக்கும் கவலைகளை தனியாக வைத்துக்கொண்டு வருத்தப்படாமல் நம்பிக்கையான குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்ல பலனை தரும். குடும்பத்தில் ஒருவருடைய அன்பான வார்த்தைகளே உங்களுடைய மன அழுத்தத்தை பெருமளவு குறைக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலம், குடும்பத்தின் பொருளாதார நிலை போன்ற விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து மனதை வருத்திக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தினருடன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து பேசுவதும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதும் மனதிற்கு நிம்மதியை தரும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று மனதில் சிறு பதற்றம் அல்லது கவலை ஏற்படலாம். குறிப்பாக தேர்வு, மதிப்பெண், எதிர்கால படிப்பு போன்ற விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். இதுவரை படித்தவற்றை நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தால் நல்ல தெளிவு கிடைக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக நேரத்தை ஒதுக்கி படிப்பது சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டால் மனக்கவலை குறையும். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் உடனடியாக நடைபெறாமல் போகலாம். அதனால் மனம் தளர்ந்து கவலைப்பட வேண்டாம். தொழிலில் பணவரவு, வாடிக்கையாளர்கள், புதிய வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். புதிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் பதற்றப்படாமல் ஒவ்வொரு வேலையாக முடித்து செல்லுங்கள். மேலதிகாரிகளின் வார்த்தைகளை பற்றி அதிகமாக சிந்தித்து
மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்கள் கடமையை சரியாக செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும். பண விஷயங்களில் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து வரவு செலவுகளை முறையாக திட்டமிடுவது நல்லது. எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட்டாலும் அதை கண்டு பதற்றப்படாமல் சூழ்நிலைக்கேற்ப சமாளிக்க வேண்டும் என்று பிறருக்காக தேவையில்லாமல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் மனதில் சுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களால் முடிந்ததை மட்டும் செய்து முடிப்பது நல்லது. பயணம் மேற்கொள்ள வேண்டியவர்கள் அவசரத்தை தவிர்த்து தேவையான பொருட்களையும் ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்லவும். மனதில் கவலை அதிகமாக தோன்றும் நேரங்களில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து தியானித்தது உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 64 அமைகிறது. அதிர்ஷ்ட நிறமாக அடர் நீலம் இருப்பதால் இந்த நிறத்தை உடை அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள பொருட்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட திசையாக மேற்கு அமைகிறது. நவகிரக சூழலில் சனியின் சஞ்சாரத்தால் மனதில் சில சிந்தனைகளும் தடலைகளும் தோன்றினாலும் நிதானத்துடனும் நிறை நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அவை படிப்படியாக விலகும். குறிப்பாக இன்று ஒரு பிரச்சனையை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிப்பதை விட அதற்கான நடைமுறை தீர்வை தேடுவது உங்களுக்கு நன்மையை தரும். பரிகாரமாக பௌர்ணமி வேளையில் நடராஜ பெருமானுக்கு தீபமேற்றி மனதார வழிபாடு செய்யுங்கள். இறைவனை நினைத்து உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை சொல்லி அமைதியாக சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வது நல்லது. என்றால் ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் மன நிம்மதியை அதிகரிக்கும். இன்று கும்பராசினருக்கு முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கவலைப்படுவதால் பிரச்சனை தீராது, நிதானமாக செயல்பட்டால் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான். மனதை தளரவிடாமல் இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நாளின் பிற்பகுதியில் நல்ல தெளிவும் மன அமைதியும் ஏற்பட்டு எதிர்பார்த்த காரியங்களில் சாதகமான முன்னேற்றத்தை காண முடியும். இப்போது பார்ப்போம். மீனராசி என்பர்களே, இன்று உங்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் எதையும் முயற்சி செய்து சாதிக்க வேண்டும் என்ற ஊக்கமும் அதிகரிக்கும் இனிய நாளாக அமையும். கடந்த சில நாட்களாக ஒரு காரியத்தை பற்றி தயக்கம் அல்லது சோர்வு இருந்திருந்தாலும் இன்று அந்த நிலை மாறி மீண்டும் உற்சாகத்துடன் செயல்பட தொடங்குவீர்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாளாகவும் இது இருக்கும். மற்றவர்கள் கூறும் நல்ல வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவும் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு காரியத்தை மீண்டும் முயற்சி செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். ஒரு முறை முயற்சி தோல்வியடைந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வலுப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நல்ல பக்கபலமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது பெற்றோரிடமிருந்து ஆதரவும் ஊக்கமும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் வழங்கும் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருடைய சிறிய பாராட்டு கூட உங்களுடைய மனதில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான பேச்சுகளும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையான எண்ணங்களும் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று கல்வியில் நல்ல ஊக்கம் கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு அல்லது பெற்றோரின் ஆதரவு உங்களுடைய படிப்பில் மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதுவரை கடினமாக தோன்றிய காரணங்களை கூட மீண்டும் முயற்சி செய்து புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளை பற்றிய பயம் குறைந்து நம்பிக்கையுடன் தயாராக தொடங்குவீர்கள். தினமும் சிறிது சிறிதாக படித்து வந்தால் பெரிய இலக்குகளையும் எளிதாக அடைய முடியும் என்பதை உணர்வீர்கள். குறிப்பாக ஆசிரியர்கள் வழங்கும் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தினால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான நல்ல மனநிலை உருவாகும். கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைப்பதால் தொழிலை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வாடிக்கையாளர் தொடர்பு அல்லது புதிய வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். தொழிலில் சிறிய தடைகள் இருந்தாலும் அவற்றை பெரிதாக நினைக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முடிவுகளை பெறலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. நீங்கள் செய்த ஒரு நல்ல பணியை மேலதிகாரி கவனித்து பாராட்டலாம். புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை சுமையாக நினைக்காமல் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
பண விஷயங்களில் இன்று நம்பிக்கையுடன் செயல்படலாம். எதிர்பார்த்த பணவரவு அல்லது நிலுவையில் இருந்த தொகை தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக தேவையற்ற செலவுகளை அதிகரிக்காமல் ஒரு பகுதியை சேமிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான செலவுகளுக்காக இன்றைய திட்டமிடுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய முதலீடு தொடர்பாக யாராவது ஆலோசனை கூறினால் உடனடியாக முடிவு எடுக்காமல் அதன் முழு விவரங்களையும் ஆராய்ந்து செயல்படுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாதவாறு பண விஷயங்களில் தெளிவாக இருப்பது அவசியம். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை இன்று நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மனதில் இருந்த சோர்வு குறைந்து நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த சில விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஊக்கம் வரும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவது மனதிற்கு மேலும் உற்சாகத்தை தரும். மற்றவர்களுடைய எதிர்மறையான கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் முயற்சியை நிறுத்த வேண்டாம். உங்களுடைய திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்கிறதே என்று உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கும். ஒரு சிறிய வெற்றியை அடுத்த பெரிய முயற்சிக்கான ஊக்கமாக மாறும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 38 அமைகிறது. அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் நிறம், குறிப்பாக சூரியகாந்தி மஞ்சள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசையாக வடகிழக்கு அமைகிறது. நவகிரக சூழலை பொறுத்தவரை குரு பகவானின் பூரண பார்வையால் அறிவு, நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் நல்லவர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாள் என்பதால் உங்களுடைய முயற்சிகளை நேர்மையான வழியில் தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள். இன்று மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை தள்ளி போடாமல் அவற்றை செயல்படுத்துவதற்கான முதல் அடியை எடுத்து வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய பரிகாரமாக பௌர்ணமி நன்னாளில் சிவபெருமானுக்கு பைலம் சாற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். சிவபெருமானை மனதார நினைத்து தீபமேற்றி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும் மனதில் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனென்றால் பௌர்ணமி இரவில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைநாமத்தை நினைப்பதும் மனதிற்கு நல்ல தெளிவை தரும். மொத்தத்தில் இன்று மீன ராசியினருக்கு சோர்வை விட ஊக்கம் மேலோங்கும் நாளாகும். பிறரின் ஆதரவை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை நம்பி விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிக்கான காதை மெதுவாக ஆனால் உறுதியாக பிறக்கும். இன்றைய நாள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்து அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டிய நாளாகும். சில ராசிக்காரர்களுக்கு சிறிய தடைகள் அல்லது மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை நினைத்து பயப்படாமல் பொறுமையுடன் சமாளியுங்கள். காலம் மாறும், சூழ்நிலைகளும் மாறும். அதனால் இன்று ஏற்படும் சிறிய சிரமங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் இறை வழிபாடு மனதிற்கு கூடுதல் பலத்தை தரும். நன்றி, வணக்கம்.